ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபா இருக்கீங்களா அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. நாங்களும் சேஃபா தான் இருக்கும். பட் இப்பதான் புயல் வந்து எங்க ஊர்ல தான் கரையவே கடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய அப்டேட்ஸ் பண்ணோம் அப்படின்னு ஆசையா இருந்தேன். பட் இங்க நெட்வொர்க் ப்ராப்ளம் சுத்தமா எங்களுக்குலாம் சிக்னலே இல்லை. ஸோ ரேரா தான் போட முடியுது. எனிவேஸ் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆக்டர் சுவாமி அவர்களுக்காக நிறைய பேர் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து நம்ம ஸ்ரீனி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எமோஷனலா நிறைய மெசேஜ் கேப்ஷன்ஸ்லாம் போட்டு அவருடைய பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவருடைய பர்த்டே அன்னைக்கு சென்னையில் சைக்ளோனுக்கு அந்த ஃபுட் எல்லாமே வந்து அவருடைய நேமில் இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீனி அவர்கள் டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நிஜமாவே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தான். பிகாஸ் இந்த ஃப்ளட்டில் போயிட்டு அவர் நேமில் அவர் தான் உயிரே அப்படின்லாம் கூட சொல்லி ஸ்ரீனி அவர்களுடைய கேப்ஷன் பார்த்தேன். அவருடைய நேமில் இன்னைக்கு ஃபுட் இல்லாமல் சைக்ளோனில் கஷ்டப்பட்ட நிறைய பேருக்கு வந்து ஃபுட் சப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஸ்ரீனி அவர்களுக்கும், அதை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்த ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே. அண்ட் ஃபைனலி இன்னைக்கு எடுத்த பிக்சர் வந்து ஷேர் ஆகியிருக்கு. நம்ம கமருதீன் அவர்கள், நம்ம குமரன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து மார்னிங்கே பெங்களூர் அப்படின்னு போட்டிருந்தாரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் பெங்களூரில் நம்ம சுவாமி அவர்களை பார்க்க தான் போயிருக்காங்க போல. பர்த்டே அன்னைக்கு சகல பாய்ஸ் அப்படின்னு போட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இன்னைக்கு எடுத்த பிக்சராக தான் இருக்கும். ஏன்னா நேற்று வரைக்கும் அவர் வேற ஒரு ஏரியாவில் இருந்தார். இன்னைக்கு தான் பெங்களூர் போனார். அண்ட் அவங்க கூட எடுத்துக்கிட்ட பிக்சரை ஷேர் பண்ணி லொக்கேஷனுமே பெங்களூர்னு போட்டிருக்காங்க. ஈவன் அவங்க அப்பாவும் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட பிக்சரை வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அழகாக இருக்குது பிக்சர் பார்க்கறதுக்கு. பட் கேக் கட்டிங் பிக்சர் எதுவும் இன்னைக்கு ஷேர் ஆகலை. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி ஷேர் ஆகுதா அப்படின்னு சொல்லி. அண்ட் இன்னொரு சைடு நாளைக்கு ஸ்டார்ட் மியூசிக் வர இருக்காங்க இல்லையா, அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டுமே வந்து நம்ம ருத்ரன், பிரவீன், ஷாத்திகா எல்லாருமே வந்து அந்த குரூப் பிக்சர்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானுமே இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அகைன் வெரி ஹாப்பி பர்த்டே நம்ம சுவாமிக்கு. அண்ட் எப்பவும் போல் எப்பவுமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷ் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஷூட் இருக்குமான்னு தெரியல. சிவியர் ரெயின், எங்கே பார்த்தாலும் அந்த சைக்ளோனோட எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ கொடைக்கானல் ஷூட்டாக இருந்தால் அப்படியே அங்கே வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நாளைக்கு ஏதாவது அப்டேட்ஸ் அவங்க சைடில் இருந்து ஷேர் ஆகுதா அப்படின்னு சொல்லி. ஸோ நான் எனக்கு கருத்து தெரிஞ்சு இவ்வளோ ஸ்டாம் வந்து கண் கூட பார்க்கறது இந்த முறை தான். எப்பவுமே நைட் டைமில் தான் இந்த மாதிரிலாம் காற்றடிக்கும், புயல் அடிக்கும். இந்த முறை பகல்லேருந்து மார்னிங் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ நெட் இல்லாமல், பவர் இல்லாமல் ஒரு டேலாம் ஸ்பெண்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது புரியுது. பட் இருந்தாலும் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்களை எல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ண, அப்டேட்ஸ் ரெகுலராக கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி. பட் எனிவேஸ் இந்த ஒரு அப்டேட்டாவது கொடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ நாளைக்கு மீதி அப்டேட்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுறேன். எல்லாரும் சேஃபாக இருங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.